வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோஸில் செஸ் போர்டு எப்படி செட் பண்ணுறது, பீசஸ் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் செக்மேட் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு எப்படி உங்கள் கேமை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப பிகினர்ஸ் கிட்ட பார்க்குறது என்னென்னா, அவங்களுக்கு எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி கேமை பில்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேண்டமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு 6 ஃபண்டமெண்டல் ஓப்பனிங் பிரின்சிபல் சொல்ல போகிறேன். எல்லா பிளேயர்ஸ்க்கும் இந்த 6 ரூல்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கிராண்ட் மாஸ்டர் கூட இந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. பிரின்சிபல் நம்பர் 1 என்னன்னா, கண்ட்ரோல் யுவர் சென்டர் ஸ்கொயர். இந்த D4 D5 E4 E5 தான் சென்டர் ஆஃப் தி போர்டு. ஸோ இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கண்டிப்பாக கேமை ஈஸியாக டாமினேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ருக்கை D4ல வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ருக் எவ்வளோ ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இதுவே அதனோட ஒரிஜினல் பிளேஸ்ல B1ல இருக்கு, G1ல இருக்கு அப்படின்னா 1 அண்ட் 2 ஸ்கொயர் தான் கண்ட்ரோல் பண்ணும். 2 ஸ்கொயர் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரோலுக்குள்ள நம்ம பான் இருக்கிறதுனால இதை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அப்போது சென்டர் போர்டை கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு நல்ல ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். அதனால தான் நீங்கள் மாஸ்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது யூஸ்வலாக தேல் ஸ்டார்ட் வித் D4 இல்லைன்னா E4ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம சென்டருக்கு ஃபைட் பண்ணணும். சென்டரில் இருக்கிற பீஸ் தான் முழு போர்டையும் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதோட எந்த சைடு அட்டாக் பண்ணாலும் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா டிபெண்ட் பண்ணலாம். அப்போது நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது E4 இல்லைன்னா D4 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பிரின்சிபல், டெவலப் யுவர் பீசஸ் குயிக்லி. டெவலப்னு என்ன சொல்கிறேன்னா, பேக் ரேங்க்ல இருக்கிற எல்லா பீசஸையும் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர்றது. முதல்ல உங்கள் நைட் அண்டு பிஷப்பை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா B1ல இருக்கிற நைட்டு 2 ஸ்கொயரை தான் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி C1ல இருக்கிற பிஷப் வந்து பானால ஸ்டாப் ஆகியிருக்கு. அதுவே மிடில் பிளேஸ் பண்ணும்போது அதனோட நம்ம பீசஸை ஆக்டிவ் பண்ணி டெவலப் பண்ணுறோம். ஸோ நம்ம சென்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜென்ரல் ரூல் இது. ஒன்று, நைட் அண்ட் பிஷப்பை நம்ம ஆர்லியராக டெவலப் பண்ணணும். அப்போ தான் அதோட கடைசியில் ருக்ஸ் அண்ட் குயினை வந்து டெவலப் பண்ணணும். ருக்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து எண்டு கேமுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? இப்போ ப்ராப்பராக டெவலப்மெண்ட் ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். நான் E4 ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களும் மிடில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. நைட் டு F3, இந்த பானை நான் அட்டாக் பண்ணுறதுனால நைட் டு C6 பண்ணுறாங்க. பிஷப் டு C5, அதே மாதிரி பிஷப் அவங்களும் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆர்லியராக கேன்சல் பண்ணுறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரி சிங்கிள் மூவும் நம்ம ஒரு பீசஸை வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்களும் ஃபஸ்ட்டு 3 மூவ்க்குள்ளேயே 3 பீசஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு காட்டுறேன். இப்போது அதே E4 இவங்க E5 வைக்கிறாங்க. நான் நெக்ஸ்ட்டு H3 வைக்கிறேன் அப்படின்னா இவங்க அகைன் அவங்களோட பீசஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் திரும்பவும் வந்து A1 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பீசஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது நம்ம 3 பீசஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே ஆக்சுவலாக கேமுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளேஸ் பண்ணல. பட் அதுவே அவங்க 2 நைட்டே டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை கேப்சர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே கொண்டு வரத்துக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் சில மூவ்ல இப்படியே பிளான் பண்ணாமல் ஒயிட் ரேண்டமாக மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிளாக் வந்து ஈஸியாக ஒயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செக்மேட் வைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பீசஸ் எல்லாம் வெல் டெவலப்டாக இருக்கும். நம்ம வந்து ரேண்டமாக மூவ் பண்ணுறதுனால நம்மளோட நைட்டோ பிஷப்போ எதுவுமே வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி மூவ் இன் தி ஓப்பனிங் ஷுட் பி டெவலப் அ பீஸ். ரேண்டம் பான்ஸ் மூவ் பண்ணக்கூடாது அன்லெஸ் இட் இஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் கேமில் அந்த பான் தான் இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுது, அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா மட்டும்
ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட மற்ற பீசஸை ஆக்டிவேட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட், டோன்ட் மூவ் த சேம் பீஸ் ட்வைஸ். ஓப்பனிங்ல சேம் பீஸை 2 டைம் மூவ் பண்றது மாதிரி டெவலப் பண்ணாதீங்க. இது ரொம்ப சிம்பிளா, ஆனா ரொம்ப பேர் இந்த தப்பை திரும்ப திரும்ப பண்றாங்க. ஓப்பனிங்ல எல்லா மூவ்ஸும் ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன்னா அப்போதான் நம்ம கேமை டாக்டிக்ஸா டெவலப் பண்ணி சென்டர் போர்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம மூவ் பண்ணிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி மூவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு மூவ் ஆப்போனன்ட்க்கு ஒரு மூவை ஸ்ட்ராட்டஜிக்கா பிளேஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்குது. எக்ஸாம்பிள் அதே தான், E4 E5 வைக்கிறேன். இப்போ ரேண்டமா நான் இந்த நைட்டை மேலே எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, ஒன்று கேப்சர் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் அவங்களோட பீசஸை டெவலப் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்லை பானை மூவ் பண்ணிட்டு சென்டர் போர்டை ஆக்குபை பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை மூவ் பண்றாங்க அப்படின்னா, இல்லை கேப்சர் பண்ணாம மூவ் பண்ணாங்கன்னா, நம்ம இன்னொரு முறை இந்த நைட்டை வெளியே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவங்க ஈஸியா அவங்களோட இன்னொரு பீசஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா ஒரு பீசஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணும்போது ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி டெவலப் பண்ணாதீங்க. உங்க கேம் இனிஷியேட் ஆகிற வரைக்கும் உங்க பிளேயர் காயின்ஸை ஸ்ட்ராட்டஜிக்கா பிளேஸ் பண்ணி போர்டை டெவலப் பண்ணிக்கோங்க. நம்ம பீசஸ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நம்ம சேஃப்டிக்கு மூவ் பண்ணி ஆடலாம். இல்லைன்னா ஏதாச்சும் வேல்யூபிள் பீசஸை கேப்சர் பண்ணணும்னா கண்டிப்பா பிளே பண்ணலாம். ஆனா நார்மல் கேம்ல உங்க பீசஸை டெவலப் பண்றதுல தான் உங்க ஃபோக்கஸ் இருக்கணும். அதனால இப்போ இப்படி திங்க் பண்ணுங்க, பேக் ஹேண்ட்ல 8 பீசஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்க நைட்டு அண்ட் பிஷப்ஸை டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு உங்க ருக் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ருக் அண்ட் குயின் தான் மிடில் கேம்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க மிடில் போர்டை ஃபர்ஸ்டே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உங்க நைட்டில் பிஷப்பை முன்னையும் பின்னையும் எடுத்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களே உங்க ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வழி செய்யறீங்கன்னு அர்த்தம். 4வது பிரின்சிபல், கேசல் early to keep your king safe. ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்க கிங் E1ல இருக்கும். நம்ம மிடில் போர்டை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ரைட்டா நம்ம கிங் தான் நிறைய எக்ஸ்போஜர் ஆகும். அதனால ஈஸியா அவங்க அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டு பக்கமும் அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்க கிங்கை முதல்ல கேன்சல் பண்ணி ஒரு கார்னர்ல செக்யூர் பண்ணணும். ஏர்லியா கேன்சல் பண்றதால உங்க கிங்கு கார்னருக்கு மூவ் ஆகிடுறாரு. அதே மாதிரி சேஃபா பானுக்கு பின்னாடி ஸ்டே பண்றாரு. 2 கார்னர்ல இருக்கிற ருக்கும் நெக்ஸ்ட் கனெக்ட் ஆயிடும். அப்போ மிட் போர்ட்ல உங்களோட ருக்கை ஈஸியா கண்ட்ரோல் சென்டர் ஸ்கொயர்ஸை நம்ம ஈஸியா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 6ல இருந்து 10 மூவ்ல கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க. யூஸ்வலா கிங் சைடு கேன்சல் பண்றது ஈஸி. ஏன்னா நம்ம 2 பீசஸை வந்து டெவலப் பண்ணாலே முடிஞ்சு நம்ம கிங் சைடு கேன்சல் பண்ண முடியும். ஸோ E4 E5 knight to F3 இதே மாதிரி. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்றதால என்னால சென்டர் ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி கிங்கையும் ஒரு சேஃப்க்கு கொண்டு வந்தாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் ரூல், டோன்ட் பிரிங் யுவர் குயின் அவுட் டூ ஏர்லி. குயினை ரொம்ப சீக்கிரமா வெளியே கொண்டு வரக்கூடாது. குயின் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ். அதை முதல்லயே வெளியே கொண்டு வரதுனால குயின் பிகம் அ டார்கெட். ஸோ அவங்களோட நம்ம குயினை வந்து சேவ் கார்டு பண்றதுலேயே நம்ம மூவ்ஸ் எல்லாம் போயிடும். அந்த டைம்ல ஆப்போனன்ட்டு அவங்க மூவ்ஸை ஈஸியா டெவலப் பண்ணிடுவாங்க. கிளாசிக் பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, E4 ஓபன் பண்ண பின்னாடி யூஸ்வலா குயினை வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படியே ஸ்காலர் மேட் பண்றதுக்காக, இந்த பானை அட்டாக் பண்றதுக்காக. பட் இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் கிடையாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பானை அட்டாக் பண்றதுனால இதை சேஃப் கார்ட் பண்றாங்க.
நம்ம இங்கே கொண்டு வரோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம குயினுக்கு இது பண்ணுறாங்க. குயினை திரும்ப வெளியே கொண்டு போகும்போது அவங்க ருக் நைட்டையும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குயினை சேஃப்கார்ட் பண்ணுறதுலையே நம்ம பாதி டைம் போயிடுது. அதனால் அதுக்குள்ளே அவங்க ஈஸியாக வந்து பீசஸை டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால யூஸ்வலாக குயினை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வராதிங்க. ஆல்ரெடி நம்ம ஒயிட் குயினை 3 டைம் வெளியே மூவ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க அதே மாதிரி அவங்க பீசஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பீசஸ் நம்மளோட மைனர் பீசஸை டெவலப் பண்ண பின்னாடி குயின் அண்ட் ருக்கை கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம மிடில் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால உங்களோட மைனர் பீசஸை ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி வைங்க. கடைசியாக உங்கள் ருக்கை கனெக்ட் பண்ணுறது தான் 6வது. இது என்னன்னா யூஸ்வலாக நம்ம இந்த பீசஸ்லாம் டெவலப் பண்ண பின்னாடி ஸோ இந்த பேக் ரேங்க்ல ருக்கை கனெக்ட் பண்ணுறது தான் எண்டு. ஸோ கனெக்டிவ் ருக்ஸ் தான் 6வது ரூலு. இப்போது இந்த ருக் அண்ட் குயினை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் மிடில் கேமில் குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் கனெக்டிவ் ருக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா தே கேன் சப்போர்ட் ஈச் அதர். ஸோ இது வரைக்கும் மொத்தம் 6 பிரின்சிபல் பார்த்தோம். சென்டர் போர்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள், பீசஸை குயிக்காக டெவலப் பண்ணுங்கள், எஸ்பெஷலி நைட் அண்ட் பிஷப்பை டெவலப் பண்ணுங்கள். சேம் பீசஸை வந்து 2 டைம் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் பண்ணாதீங்க. 4வது கொஞ்சம் முன்னாடியே கேன்சல் பண்ணுங்கள், 10 மூவ்க்குள்ளே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குயினை ரொம்ப ஏர்லியாக வெளியே கொண்டு வராதிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ருக்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோவோட பிரின்சிபல்ஸு. இந்த 6 பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு கேம் விளையாடுங்க. நீங்கள் கேம் விளையாடும்போது இந்த பிரின்சிபல்ஸ் நீங்கள் விளையாடும்போது கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் நிறைய கேம் வின் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு கேம் எடுத்து ஸ்காலர் மேட் மாதிரி ஒரு மேட் எடுத்து அந்த கேம்ஸை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணலாம், என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.